ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரிಗೂ நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பேக்குன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் மீனிங் என்னது. இந்த கன்னடா வேர்டோடைய தமிழ் மீனிங் வேண்டும் அப்படின்றது இல்லைங்களா. இந்த வேண்டும்ன்றது வேர்பு, அதாவது வினை சொல்லு கூட ஜாயிண்ட் ஆகும்போது சேரும் பொழுது என்ன ஒரு நம்மளுக்கு என்ன மீனிங் தரும், எது மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ அந்தா அப்படின்ற ஒரு வேர்ட் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா. அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அது மாதிரி ஒரு சும்மா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், என்ன இதில் இருக்க போகுது அப்படின்னுட்டு. ஆனால் எங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு டைமில் இது ஸ்கிப் பண்ணுற வீடியோவும் யூஸ் ஆகும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேக்குன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் மீனிங் வேண்டும். ஈஸியான வேர்டு இல்லைங்களா. இந்த வேர்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷுட்டு, ஹேவ் டு, மஸ்ட் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த பேக்கு யூஸ் பண்ணலாம். அந்த பேக்கு தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. எது கூட யூஸ் பண்ணணும், வேர்பு ப்ளஸ் பேக்கு அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு வேர்ப் கூட அந்த பேக்கு யூஸ் பண்ணும்போது அது பண்ண வேண்டும், செய்ய வேண்டும்னு ஆகுது. அதாவது தமிழில் நீ படித்தே ஆகணும், அதாவது இன்றைக்கி இப்போ உட்காந்து படிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம சொல்கிறோன்னா அதை எப்படி கன்னடாவில் சொல்லலான்னா, இப்போ படியும் வேண்டும், படின்றது வேர்ப் இல்லைங்களா, வேண்டும்ன்றது பேக்கு. அந்த படின்றதுக்கு என்னது, ஓத பேக்கு அப்படின்னுட்டு நம்ம ரெண்டுத்தையும் வேர்பையும் இந்த பேக்குவையும் ஜாயின் பண்ணி சொல்லணும். அது மாதிரி வேர்ப் ப்ளஸ் பேக்குன்னும் போது ஷுட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு இதெல்லாம் வருது பாருங்கள் இங்கிலீஷில். அது மாதிரி இடத்துல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சாதாரணமாக எனக்கு எதனா வேண்டும், ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறோம் பாருங்கள் தேவைக்காக. அதுக்கும் வேண்டும்ன்ற மீனிங் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ வாங்க இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள். நீங்கள் அங்கே போக வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி சொல்லும்போது, நீவு அள்ளி ஹோக பேக்கு, ஹோகுன்றது போகும் இல்லைங்களா, அது கூட ஹோக பேக்குன்னும் போது போக வேண்டும். நீங்கள் இங்கே வர வேண்டும் அப்படின்றதுக்கு, இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு நீவு இல்லி பரபேக்கு, நீவு இல்லி பரபேக்கு. ஓகேங்களா, நீவு இல்லி பரபேக்கு, யூ ஷுட் கம் இயர், யூ மஸ்ட் கம் இயர், யூ ஹாவ் டு கம் இயர். அது மாதிரி நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்கு, நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும்ன்றதுக்கு நீவு இட்லி தின்னಬೇಕು, நீவு இட்லி தின்னಬೇಕು. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே வேர்புங்க. ஸோ பேக்கு கூட சேர்ந்து வர்றது எல்லாம் வேர்பு தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புது புது வேர்பு. நான் நாளை பெங்களூரில் இருக்க வேண்டும், நானும் நாளே. ஓகேங்களா, நாளைன்னும் போது நாளைக்கு பெங்களூரில் இருக்க வேண்டும்ன்றதுக்கு இரபேக்கு, இருனா இரு, இரபேக்குன்னும் போது இருக்க. தமிழில் எப்படி இருக்கன்னு வருதோ அது மாதிரி இரபேக்கு. நாளைக்கு நான் டாக்டரை பார்க்க வேண்டும், நாளை நானும் டாக்டர் நோடபேக்கு, நாளை நானும் டாக்டர் நோடபேக்கு. நான் சாயங்காலம் வாக்கிங் செய்ய வேண்டும், நான் சாயங்காலம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், வாக்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னும் போது நானும் ஈவினிங் வாக்கிங் மாடபேக்கு. மாடுன்றது செய்ய வேண்டும்ன்றதுக்கு, செய்யின்றதுக்கு, வேண்டும்ன்றதுக்கு பேக்கு, மாடபேக்குன்னும் போது செய்ய வேண்டும். அடுத்து பர்ஸை பேக்குள்ளே வைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு பர்ஸ் பேக் ஒலகே இடபேக்கு, இடி அப்படின்னா வைக்கிறது, இடபேக்குன்னும் போது வைக்கணும். நான் டீச்சர் ஆக வேண்டும், நாங்கள் சேர்த்து போட்டிருக்கோம் டீச்சர் ஆக வேண்டும்னு. நானும் டீச்சர் ஆகಬೇಕು. ஓகேங்களா, நீங்கள் இங்கே டீச்சர் ஆக வேண்டும்னும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஆகன்றதுக்கு இங்கேயும் ஆக தான் வருது. ஸோ ಆಗಬೇಕು. இந்த மெசேஜ் இப்போ அனுப்ப வேண்டும் அப்படின்றதுக்கு ಈ மெசேஜ் ಇವಾಗ ಕಳಿಸಬೇಕು அப்படி அனுப்பலாம். நான் ಈ மெசேஜ் ನಾನು ಕಳಿಸಬೇಕುன்றதுக்கு ಈ மெசேஜ் நான் அனுப்ப வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ಈ மெசேஜ் ನಾನು ಕಳಿಸಬೇಕು. காலையில் கோலம் போட வேண்டும் அப்படின்றதுக்கு காலையில் கோலம் போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காலையில்ன்றதுக்கு ಬೆಳಗ್ಗೆ. ஓகேங்களா? ಬೆಳಗ್ಗೆ ರಂಗೋಲಿ ಹಾಕಬೇಕು. ಬೆಳಗ್ಗೆ ರಂಗೋಲಿ ಹಾಕಬೇಕು. நான் உங்கள் கூட விளையாட வேண்டும் அப்படின்றதுக்கு நான் உங்கள் கூட விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ஆடಬೇಕು. ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ஆடಬೇಕು. ஆடுனா விளையாடுறது, ஆடಬೇಕುனா விளையாட வேண்டும். நான் உங்ககிட்ட பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்ககிட்ட பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான்றதுக்கு ನಾನು நான் உங்ககிட்டன்ற போது ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕು. ಮಾತಾಡಬೇಕು. ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕುனா நான் உங்ககிட்ட பேச வேண்டும். எனக்கு பதில் கேட்க வேண்டும். எனக்கு பதில் கேட்க வேண்டும். அதாவது எதுக்கோ ஒரு ஆன்சர் நான் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறது. அதுக்கு வந்து ನನಗೆ ஆன்சர் ಕೇಳಬೇಕು. ನನಗೆ எனக்கு பதில்னும்போது ஆன்சர் கேட்க வேண்டும்ன்றதுக்கு கேளಬೇಕು. எனக்கு புதிய பாடல் கேட்க வேண்டும். இது வந்து நம்ம செவி வழி கேட்டல். இப்போ நான் வாய் வழி கேட்டலுக்கு கேளಬೇಕು தான் வரும். காது வழியாக நம்ம கேட்குறோம் பாருங்க, அதுக்கும் ಕೇಳಬೇಕು தான் வரும். ನನಗೆ ಹೊಸ ಹಾಡನ್ನು ಕೇಳಬೇಕು. அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் போது அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அவರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕು. அவರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕು. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ನನಗೆ ஃபோட்டோ ತಗೊಳ್ಳಬೇಕು. ನನಗೆ ஃபோட்டோ ತಗೊಳ್ಳಬೇಕು. ஓகேங்களா? புதிய ட்ரெஸ் அவளுக்கு காட்ட வேண்டும் அப்படின்றதுக்கு புதிய ட்ரெஸ் அவளுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಹೊಸ ಬಟ್ಟೆ ಅವಳಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. காட்ட வேண்டும்ன்றது ತೋರಿಸಬೇಕು. ತೋರಿಸುனா காட்டுறது, ತೋರಿಸಬೇಕುனா காட்ட வேண்டும். ಹೊಸ ಬಟ್ಟೆ ಅವಳಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. காலையில் பஸ் ஸ்டாப்பில் பஸ் பிடிக்கணும் அப்படின்றதுக்கு காலையில் பஸ் ஸ்டாப்பில் பஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காலையில்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் என்னது, ಬೆಳಗ್ಗೆ பஸ் ஸ்டாப்ನಲ್ಲಿ பஸ் ಹಿಡಿಯಬೇಕು. கேட்ச் பண்ணுறதுக்கும் என்னது ಹಿಡಿ தான் வருங்க. கேட்ச் பண்ணுறது, பிடிக்கிறதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கும் ಹಿಡಿன்னு தான் வரும். ஸோ ಬೆಳಗ್ಗೆ பஸ் ஸ்டாப்ನಲ್ಲಿ பஸ் ಹಿಡಿಯಬೇಕು. எனக்கு சீட்டில் உட்கார வேண்டும் அப்படின்றதுக்கு எனக்கு சீட்டில் உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನನಗೆ ಸೀಟ್ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಬೇಕು. ನನಗೆ ಸೀಟ್ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಬೇಕು. ஓகேங்களா? எனக்கு ஜூஸ் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஜூஸ் குடிக்க வேண்டும். இங்கே வந்து குடிக்க வேண்டும்ன்றது வேர்பு. ನನಗೆ ஜூஸ் ಕುಡಿಯಬೇಕು. குடினா அதே குடி தான் வருது, ಕುಡಿಯಬೇಕು. ஓகேங்களா? ನನಗೆ ஜூஸ் ಕುಡಿಯಬೇಕು. இந்த பஸ்ஸு ಹಿಡಿಯಬೇಕುன்றது பஸ்ஸை வந்து பிடிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழில் பேச்சுவார்த்தையில் சொல்கிற மாதிரி தான் கன்னடாலையும் சொல்கிறாங்க. எனக்கு பிரியாணி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பிரியாணி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬೇಕು. ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬೇಕು. ನನಗೆ பிரியாணி தின்னಬೇಕು. எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குன்றதுக்கு ನನಗೆ, நல்லன்றதுக்கு ஒಳ್ಳೆಯ, வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு ಕೆಲಸ ಸಿಗಬೇಕು. கிடைக்க வேண்டும்ன்றது தான் இங்கே ಸಿಗಬೇಕು. ஓகேங்களா? சிகன்றது தான் வேர்பு, அது கூட பேக்கு சேர்க்குறோம். புதிய வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಹೊಸ ಮನೆ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. வாங்கிறதுக்கு ಕೊಂಡುಕೊಳ್ಳன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. ಹೊಸ ಮನೆ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நீ அந்த கதவை தள்ள வேண்டும். நீ அந்த கதவை தள்ளணும். குழந்தைங்கள்கிட்ட சொல்லுவோம் அதை தள்ளு அப்படின்றோம் பாருங்க. அதுக்கு ನೀನು ಆ ಬಾಗಿಲನ್ನು ತಳ್ಳಬೇಕು. தள்ளுன்றதுக்கு தள்ள தான் வருது, புஷ் பண்ணுறது.
நான் பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ನಾನು ಬಸ್ ಹಿಡಿಯಬೇಕು. ஸோ அதான் இது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கேட்ச் அப்படின்றதுக்கும் ஹோல்டுன்றதுக்கும் சேம். அதை வந்து இங்கே டிஃப்ரெண்ட் நான் வந்து அங்கே காமிக்கல இல்லைங்களா. டிஃப்ரென்சியேஷன் இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் பேக் பிடிக்க வேண்டும்ன்றதுக்கு ನಾನು பேக் ಹಿಡಿಯಬೇಕು, நான் பஸ்ஸு பிடிக்கணுன்றதுக்கு ನಾನು பஸ் ಹಿಡಿಯಬೇಕು. அது மாதிரி ரெண்டுக்குமே இடி அப்படின்றது தான் வரும். நான் அவளை கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அவளை கூப்பிட வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಾನು ಅವಳನ್ನು ಕರೆಯಬೇಕು. ಕರೀನಾ ಕೂಪಿಡ್றது. ஸோ ಕರೆಯಬೇಕು நான் கூப்பிட வேண்டும். ನಾನು ಅವಳನ್ನು ಕರೆಯಬೇಕು. நான் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நான் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು. கொஞ்ச நேரன்றதுக்கு ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು. காத்திருக்க வேண்டும்ன்றதுக்கு ಕಾಯಬೇಕು. ஓகேங்களா. காயಬೇಕು. நான் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டும். இங்கே நான் என்ன டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறேன்னா கொஞ்ச நேரன்றதுக்கு ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು, ரொம்ப நேரன்றதுக்கு என்ன வரும் ತುಂಬ ಹೊತ್ತು. ஓகேங்களா. ನಾನು ತುಂಬ ಹೊತ್ತು ಕಾಯಬೇಕು. ஓகேங்களா. ஒத்துன்றது நேரம். ஸோ ரொம்ப நேரன்றதுக்கு ತುಂಬ ಹೊತ್ತು, கொஞ்ச நேரன்றதுக்கு ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು. நான் பஸ்ஸில் இருந்து இறங்க வேண்டும். நான் பஸ்ஸில் இருந்து இறங்கணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம். நான் அதாவது பேச்சு வழக்கில் நானுன்றது நான் தான் வரும். பஸ்ஸில் இருந்து இழியಬೇಕುனா இறங்க வேண்டும். இழிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இழியಬೇಕು. நான் பஸ்ஸில் ஏற வேண்டும் அப்படின்றதுக்கு நான் பஸ்ஸில் ஏறணும் அப்படின்றதுக்கு நான் பஸ் ಹತ್ತಬೇಕು. ಹತ್ತುனா ஏறு. நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். ಹತ್ತುனா ஏறு. ஸோ ಹತ್ತಬೇಕುனா ஏற வேண்டும். விமானம் ஆகாசத்தில் பறக்க வேண்டும். ஆகாசம்னா எங்கே வானத்தில். இங்கே ஏன் நான் ஆகாசம் போட்டிருக்கேன்னா கன்னடாலேயும் என்ன சொல்கிறாங்க ஆகாச அப்படின்னு சொல்கிறாங்க. விமான ஆகாசದಲ್ಲಿ ಹಾರಬೇಕು. பறக்கன்றதுக்கு ಹಾರಬೇಕು. நீ சீக்கிரம் தூங்க வேண்டும். நீ சீக்கிரமாக தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த தூங்க வேண்டும்ன்றதுக்கு ನೀನು ಬೇಗನೆ ಮಲಗಬೇಕು. ಮಲಗುனா வந்து தூங்குன்றது. அப்போது நீನು ಬೇಗನೆ ಮಲಗಬೇಕುனா சீக்கிரமாக தூங்கணும். தேங்காய் கீழே விழ வேண்டும் அப்படின்றதுக்கு ஐயோ அந்த தேங்காய் கீழே விழணும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதுக்கு ತೆಂಗಿನಕಾಯಿ ಕೆಳಗಡೆ ಬೀಳಬೇಕು. ಬೀಳன்றதுக்கு ಬೀಳಬೇಕು. ஓகேங்களா. ಬೀಳ வேண்டும், ಬೀಳಬೇಕು. பார்சல் இங்கே கொண்டு வர வேண்டும். யாருக்குன்னா நம்ம சொல்கிறோம் பார்சல் இல்லை இங்கே தான் எனக்கு வேண்டும், வீட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்சல் ಇಲ್ಲಿ ತರಬೇಕು. அதாவது பிரிங்குன்றதுக்கு தரங்க. ஓகேங்களா. தரಬೇಕು. ಇಲ್ಲಿ ತರಬೇಕು. கொண்டு வர வேண்டும்ன்றதுக்கு தரಬೇಕು. இழுக்க வேண்டும். என்னது இழுக்க வேண்டும். கயிறை இழு, கதவை இழு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதுக்கு எலியಬೇಕು. இலினா இறங்க வேண்டும். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இறங்குன்றதுக்கு இலி, இழுன்றதுக்கு எலி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியಬೇಕು அப்படின்னா இழுக்க வேண்டும். அடுத்து நோ பட்டன் அழுத்த வேண்டும், எஸ் பட்டன் அழுத்த வேண்டும் அப்படின்னு கம்ப்யூட்டர் கூட சொல்லும் பாருங்கள். அது மாதிரி அழுத்த வேண்டும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நோ பட்டன் ಒತ್ತಬೇಕು. ஒட்ட இல்லை ಒತ್ತಬೇಕು. ஓகேங்களா. நீ கன்னடம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ கன்னடம் படிக்க வேண்டும். ನೀನು ಕನ್ನಡ ಓದಬೇಕು. ஓகேங்களா. ನೀನು ಕನ್ನಡ ಓದಬೇಕು. ஓதுனா படி, ஓதಬೇಕುனா படிக்க வேண்டும். ஓதுனா படி, ஓதಬೇಕುன்னும் போது படிக்க வேண்டும். படிக்க, எழுத, அப்புறம் பார்க்க. நம்மளும் தமிழில் என்ன பண்ணுறோம் பாருன்றதை பார்க்க, எழுதுன்றதை எழுத வேண்டும். இந்த வேண்டும் கூட வரும்போது எழுத வேண்டும், பார்க்க வேண்டும்ன்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே ஓதுன்ற வேர்ப் எப்படி ஆயிருக்கு ஓத. அப்புறம் நோடுன்ற வேர்ப் எப்படி ஆயிருக்கு நோடಬೇಕು. அந்தந்த வேர்ப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே ஆ சவுண்டு வருது இல்லைங்களா. முடியுது பாருங்க. இலியಬೇಕು, எலியಬೇಕು. எங்கே யா வரணுமோ எங்கே மோஸ்ட்லி ஏல முடியுது ஆ சவுண்டில். எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து நம்ம பார்த்தாவே புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.